ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் வந்து எங்கள் வீட்டில் எப்படி போச்சு, என் பாப்பாவுக்கு எப்படி மேக்கப்லாம் போட்டேன், கிருஷ்ணருக்குலாம் வந்து என்னென்னலாம் வந்து ஸ்வீட்ஸு பலகாரம்லாம் வந்து செஞ்சு படைச்சோம் அப்படின்லாம் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நான் பாப்பாவுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டிருந்தேன். அண்ட் இந்த வருஷம் வந்து ராதே வேஷம் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் இருந்தது. ஸோ மண்டே மார்னிங் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் பூஜை ரூம் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணேன். நிறைய ஃபோட்டோஸ் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணி பழைய பூலாம் எடுத்துகிட்டு அப்புறம் பொட்டெல்லாம் வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி கோலம் போட்டு ஸோ எல்லாம் முடிக்கவே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு 2 hours கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நம்ம சாக் பீஸில் கோலம் போடுறத விட வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவில் கோலம் போடுறது ரொம்பவே வந்து நல்லது. இந்த இடத்துல அரிசி மாவில் போட முடியல, ஏன்னா ரொம்ப வந்து அதோட இதெல்லாம் வந்துடும் அப்படின்றதுனால நான் வந்து அந்த இடத்துல மட்டும் சாக் பீஸில் போட்டுட்டு வீடு ஃபுல்லாக வந்து அரிசி மாவில் தான் நான் வந்து கோலம் போட்டிருந்தேன். ஒரு 4 hours அரிசியை நல்லா ஊற வச்சிங்கனாலே, ஊற வச்சுட்டு தண்ணி ரொம்ப விட்டு அரைக்காமல் கெட்டியாக அரைச்சிட்டு நீங்கள் கால் போட்டிங்கன்னா சூப்பராக வரும். நம்ம கால் எங்கேருந்து போடணும் அப்படின்னா, நம்ம வீட்டு வாசல் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அங்கேருந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் எங்கே வந்து நம்ம கிருஷ்ணர் வச்சுருக்கோம் அப்படியோ அந்த இடம் வர நம்ம வந்து கால் போட்டுக்கணும். அந்த காலில் குட்டியாக டெக்கரேட் பண்ணுறன்ற பேரை வந்து கொஞ்சம் ரோஸோட இதழ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பாதத்தில் வச்சுட்டேன். ஸோ அது பார்க்கவே இன்னும் வந்து அட்ராக்டிவாக நல்லா இருந்துச்சு. கால் வந்து ஒரு சிலது கரெக்டாக வரல, அர்ஜென்ட்டாக போட்டதுனால. கிருஷ்ணரை வந்து மனையில் வைக்கணும் அப்படின்றதுக்காக மனையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தொடச்சிட்டு கோலம் போட்டாச்சு. ஸோ இந்த பூஜை ரூமில் போட்ட கோலம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏடாகூடமாக தான் இருக்கும், ஏன்னா ஈவினிங் வந்து எனக்கு ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எல்லாத்தையுமே நான் அதுக்குள்ளவே முடிக்கணும். அதனால் அர்ஜென்ட்டாக போட்டதுனால என்னால் பர்ஃபெக்டாக பண்ண முடியல. கிருஷ்ணர் பொம்மை வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவுமே புதுசாக வாங்கலை, ஆல்ரெடி இருக்கிறத வச்சே நான் வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணிட்டேன். ஸோ கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தொடச்சிட்டு பொட்டெல்லாம் வச்சு அண்ட் அவருக்கு வந்து பூலாம் வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டேன். நம்மக்கிட்ட என்ன பூ இருக்கோ அதெல்லாம் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணலாம். பட் என்ன பூ இருந்தாலுமே கொஞ்சமாக வந்து துளசி வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, ஏன்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப ஸ்பெஷல். துளசியில் அர்ச்சனை பண்ணி நம்ம துளசி போட்டாலே வந்து ரொம்ப விசேஷம். ஸோ கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து எங்கள் வீட்டுக்கு மேலே ஏறி வர மாதிரி ஃபுல்லாக நான் வந்து கால் போட்டேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு சின்ன சின்ன ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இந்த கால்லாம் போடுறதுக்கு மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 minutes அந்த மாதிரி தான் டைம் எடுக்கும். நம்ம ஸ்பீடாக போட்டுடலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வாசலுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மயில் இறகு வச்சு சின்னதாக ஒரு கோலம் போட்டேன். கால் போடும்போது புகழ்னி பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சிட்டாங்க. அவங்களும் வந்து எனக்கு பூலாம் எடுத்து கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாப்பா வந்து இந்த கால்லாம் பார்த்தோன்னே ஹாப்பியாக விளையாடிட்டு ஜாலியாக வந்து கால்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே ஏறி நின்று விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பூஜை ரூம் கிட்ட பாப்பாவோட 2 காலையும் வச்சு மாவில் வச்சுட்டு அங்கே பாப்பாவோட கால் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவளோட காலை வந்து நாங்கள் அங்கே வச்சு அதுலேயும் ரோஸ் வச்சோம். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணருக்கு பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ கிருஷ்ணர்னாலே வந்து பார்த்திங்கன்னா பலகாரம் தான், வெண்ணெய் பலகாரம். ஸோ பால் ஆன எல்லாத்தையுமே வந்து அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். பால், தயிர், வெண்ணெய், இந்த ஒயிட் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் எல்லா பலகாரமுமே வந்து அவர் சாப்பிடுவார். ஸோ நம்மக்கிட்ட என்ன பலகாரம் இருக்குது, நம்மளால் என்ன செய்ய முடியும், இல்லை நம்மளால் என்ன வாங்க முடியுமோ நம்ம அதை வச்சு வந்து அவருக்கு படைக்கலாம். உங்களால் முறுக்கு மட்டும்தான் வீட்டில் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் அதை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு படைக்கலாம், தப்பே இல்லை. இல்லை என்னால் எல்லாமே வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் எல்லாமே வாங்கி வச்சு நீங்கள் படைச்சிக்கலாம். நானுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டி ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருந்தேன், சிலதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் நான் வீட்டில் செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் செஞ்சுருந்தேன்.
அவருக்கு வந்து அவல் பாயசம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அதுவும் செஞ்சுருந்தேன். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ வாழைப்பழம் மட்டுமே கூட வச்சு படைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கிருஷ்ண ஜெயந்திலாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்லலாம் அவங்க வந்து செட் ஃப்ரூட்ஸ்லாம் போடுவாங்க. 150 100 ருபீஸ் அந்த மாதிரி. நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கி வச்சு நம்ம படைச்சிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணரை ஃபுல்லாக வந்து அலங்காரம் பண்ணியாச்சு. கொஞ்சமாக நான் வந்து சாமந்தி பூ, ரோஸு, துளசிலாம் உதிர்த்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஃபுல்லாக போட்டு டெக்கரேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாயசம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். பால் வந்து நல்லா காய்ச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பு, திராட்சையும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான் இந்த பாயசம் செய்கிறது. அவல் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 பேக்கெட் வந்து எடுத்துக்கிட்டேன். 10 ருபீஸ் பேக்கெட். ஸோ அதை நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் அழுக்கு எதனா இருந்தால் கீழே வந்துடும். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி திராட்சை வறுத்தோம் இல்லையா, அதே பேனில் விட்டு இந்த அவலையும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணுன்றது இல்லை, லைட்டாக ரோஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். அண்ட் ஒரு வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா எடுத்துகிட்டு நல்லா வெள்ளைப்பாவு வந்து காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பால் கொதிச்சிட்டு இருந்தது இல்லையா, இந்த பாலில் நம்ம எடுத்து வச்ச அவல் சேர்த்துக்கலாம். அந்த வெள்ளைப்பாகையும் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு கிளறி விட்டோம்னா அவல் பாயசம் ரெடி. ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிபி தான். அண்ட் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்பவே க்யூட்டாக காட்டினா. கொஞ்ச நேரம் வந்து சைலண்ட்டாக காட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொட்டு வைக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக காட்டிகிட்டு இருந்தாவ. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ராதே வேஷம் போடுறதுனால ஸோ எனக்குமே என்னென்ன போடுறதுன்னு தெரியல. ஜஸ்ட் நானே வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி தான் ஓரளவுக்கு வந்து நான் அந்த ஷாலு, அந்த செயின் எல்லாமே வந்து பார்த்து வாங்கியிருந்தேன். நான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சின்ன ஷாப்லேயே தான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு பாவாடை சட்டை போடுறது தான் பிளானு. அதுக்கப்புறம் சரி ராதே ட்ரெஸ் வந்து வாங்கி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டோம். நான் அவளை கீழேருந்து வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அவள் வந்து அந்த புல்லாங்குழல் வச்சுட்டே தான் வந்திருந்தா. அதை பிடுங்கினாலும் அழுதுகிட்டே தான் இருந்தா. சரி ஓகே உங்கள் இஷ்டம் எப்படின்னா வா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பூஜை ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். பாப்பா வந்து உள்ளே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணரன் வந்து நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க அங்கே நின்றுட்டு. ஸோ வந்து நாங்களும் இதான் வந்து கரெக்டான டைம்னு சொல்லிட்டு ஃபோட்டோ, வீடியோஸ் எல்லாமே வந்து கேப்சர் பண்ணி வச்சோம். கடைசி வரை வந்து அவங்க அந்த புல்லாங்குழல் விடவே இல்லை. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லிட்டு அது மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஊதிட்டே இருந்தாங்க. ஹெவி மேக்கப் போடலன்னு தான் நினைக்கிறேன். லைட்டாக தான் போட்டிருந்தேன் மேக்கப் எல்லாமே. அதுக்கப்புறம் பாப்பா வந்து அங்கே விளையாடினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபைனலாக வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எங்களுக்கு 7 o'clock ஆகிடுச்சு ஈவினிங்கு. ஸோ சாமிக்கு எல்லாத்தையுமே வச்சு வந்து பார்த்திங்கன்னா தீபார்த்தனை காட்டிட்டு ஸோ ரொம்பவே ஹாப்பியாக போச்சு அன்றைக்கி டே. கிருஷ்ண ஜெயந்தி வந்து பார்த்திங்கன்னா யார் வேணால் செலிப்ரேட் பண்ணலாம். இவங்க தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. குட்டீஸ் இருக்கிறவங்களும் பண்ணலாம். வீட்டில் குட்டீஸ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, விரதம்லாம் எடுத்து வந்து கிருஷ்ணரை வந்து வழிபடுவாங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து பாப்பா பிறக்கணும் அப்படின்லாம் சொல்லி வேண்டிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹாப்பினஸ் தான். நம்ம வீட்டில் கிருஷ்ணரே வந்து விளையாடுற மாதிரியே இருக்கும். ஸோ குட்டீஸ்க்கெலாம் கிருஷ்ணர் வேஷம்லாம் போட்டு ரொம்பவே ஹாப்பியாக தான் போகும் அந்த நாள். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சாமிலாம் கும்பிட்டு தீபார்த்தனைலாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தயிர்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அது எல்லாத்தையுமே அவங்களே எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டு குட்டி ராதை எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். அவங்க போட்டிருக்க காஸ்டியூமோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 750 அந்த மாதிரி ஆச்சு வித் ஷாலோட. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷால் வந்து அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை. ஒரு மெரூன் கலர் ஷால் இருக்கும்.
நான் வந்து வேறு ஷால் வந்து வாங்கிக்கிட்டேன். நெட்டட் ஷாலாக இந்த காஸ்ட்யூம்க்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிட்டேன். டோட்டலாக அவங்க போட்டிருக்க அந்த செயின், பேங்கிள்ஸ் எல்லாமே சேர்த்து அரௌண்ட் எங்களுக்கு ஒரு 1200 கிட்ட ஆச்சு. ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து கம்மி ப்ரைஸ்க்கே வந்து ஸ்டிச்சிங்லாம் சரி இருக்காது. 320 250க்கெலாமே இருந்தது ராதே ட்ரெஸ்லாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியுமே. நெக்ஸ்ட் டைம் போடும்போது வந்து கொஞ்சம் நூல் விட்டுருக்கும், அந்த மாதிரி ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அதனால் நல்லதாகவே. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நாங்கள் சாமி கும்பிட்ட கையோடு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை ஃபோட்டோ ஸ்டுடியோ போயிட்டு அந்த ராதே கெட்டப்பில் ஒரு மெமரிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோட்டோஸும் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் போட்டு வாங்கிக்கிட்டோம். ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக வந்து அவங்க எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. நான் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.